Hi students. இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 2.3ல 10th sum பார்க்கலாம். A and B are working on similar job, but that monthly salary differ by இந்த more than 6,000 மேல அதிகமா இருக்கு. அவங்க டிஃபரன்ஸ் ரெண்டு சேலரியும். If B earns சொல்றாங்க 27,000 கொடுத்துறாங்க. What are the possibility of A salary per month? ரொம்ப சிம்பிளா சம்மா, சரி யோசிச்சு சும்மா போட்டுடலாம். அதில் 20,000 பி இருக்காரு. ஏக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் 21 அதாவது 6,000 இல்லையா? அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஒன்று 21,000 போறாரு இல்லையா? அப்படி இல்லைண்ணா என்ன இருக்கலாம்? இவர் எக்ஸ்ட்ரா 6 வாங்கி தானே இருக்கலாம், 33,000 வாங்கலாம் இல்லையா? இதில் இதுக்குள்ள தான் இருக்கணும் இல்லையா? இதுதான் விஷயம் வரணும் இல்லை. இதை நம்ம கொஞ்சம் கண்டிஷனாக போட்டு அந்த சம்படி காடப்போகிறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு லெட் பண்ணலாம். நம்ம எது என்ன தேவை? ஏவோட சேலரி, அதனால எக்ஸ் தரமா லெட்டு எக்ஸ் பி தி சேலரி ஆஃப் ஏ சரிங்களா? அப்போ கிவன் கண்டிஷன் போயிடுங்க. கிவன் கண்டிஷன் இப்போ என்ன சொல்றாங்க? பியோட சேலரிக்கும் ஏவோட சேலரிக்கும் அந்த டிஃபரன்ஸ் 6,000 அதிகமாகும் இல்லையா? அப்போ பியோட சேர்த்துலாம் 21,000 மைனஸ் எக்ஸ், அதாவது ரெண்டு பேருத்தோட டிஃபரன்ஸ் 6,000 அதிகமாகணும் இல்லையா? நமக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கலாம். பர்சனல ஒன்று இங்கே இந்த மீனிங் என்னன்னா, இப்போ 20,000 ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா அர்த்தம் நமக்கு பி சேலரி அதிகம், ஏ சேலரி கம்மியாக இருக்கு. இப்படி இருக்கலாம்ல? ஏ சேலரி அதிகமாக இருந்து பி சேலரி கம்மியாக கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம எக்ஸ் வந்து தேவை, எக்ஸுங்கிறட்டும் 20,000 அதை பண்ண மைனஸ் 27,000 எடுத்துங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் அது மைனஸ் வரும் 21,000 வருமா? மைனஸ் கேன்சல் பண்ணாதீங்க. இன்இக்வாலிட்டியில் நம்ம மைனஸ் மல்டி பண்ணணும். அப்போனா இங்கே ப்ளஸ் எக்ஸா இங்கே சிம்பிள் மாறிடும் சரிங்களா? லெஸ் தான் ஆகிடும். ஓகே, அப்போ கண்டிப்பாக ஏவோட சப்ளிடணும் 21,000 கம்மியாகணும். அப்போ தான் டிஃப்ரென்ஸு 6,000 அதிகமாக முடியும். அதே போல் இங்கே போகலாமா? எக்ஸ் 27,000 அந்த ரைட் சைடு போயிடுங்க. அப்புறம் ப்ளஸ் 27 ஆகிடும். அப்போ எக்ஸ் கிட்ட இருந்து 33,000 ஆகிடும். அப்போ எக்ஸ் எப்படி இருக்கணும்? 33,000 எப்படி இருக்கணும்? அதிகமாக. அப்போ நம்ம நீங்கள் சொல்ல போறீங்க therefore the salary of A should be ஒன்று எப்படி இருக்கணும்? less than 21,000 ஆகணும். ருபீஸ் கொடுக்கலாம், ருபீஸ் 1000 ஆர் greater than rupees 33,000. ஓகேங்களா?